பிரபாடாக்ஸ் உறவுகளுக்கு வணக்கம். பிப்ரவரி 5ஆம் தேதி ஈரோடு கிழக்கு தொகுதியோட இடைத்தேர்தல் நடக்க போகுது அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்ச விஷயம்தான். இதுல நாம் தமிழர் கட்சி சைட்ல இருந்து நாம் தமிழர் கட்சியோட தலைவர் ஒருங்கிணைப்பாளர் சீமான் கேண்டிடேட்டா நிக்க போறாங்க அப்படிங்கிற செய்தி அங்கங்க லீக் ஆக ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அரசியல் வட்டாரம் ரொம்ப பரபரப்பாக்கி இருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா சீமான் அவர்கள் லாஸ்ட் ஒரு 10-15 நாளா தமிழ்நாட்டில் பண்ணிட்டு இருக்கக்கூடிய அந்த அரசியல் அப்படிங்கிறது யாரும் எந்த ஒரு தலைவரும் பண்ண துணியாத ஒரு விஷயம். பெரியாரை பத்தி அவங்க இந்த அளவுக்கு உடைச்சு பேசுறது அப்படிங்கிறது இதுவரைக்கும் தமிழக அரசியல் வரலாற்றுல எந்த ஒரு தலைவரும் பண்ணியிருக்க மாட்டாங்க. டிஎம்கேவுக்கு எதிராக ரொம்ப போல்டா நிற்கக்கூடிய அண்ணாமலை அவர்கள் கூட பெரியார் மேல இருக்கக்கூடிய அந்த பிம்பத்து மேல கையை வச்சிருக்க மாட்டாங்க. எல்லாருமே பெரியார் அப்படிங்கிற ஒரு பிம்பம் இருக்கு அப்படின்னா அதை கிராஸ் பண்ணி தான் தமிழ்நாட்டில் அந்த அரசியல் அப்படிங்கிறது நடந்துட்டு இருந்தது. பட் இப்போ சீமான் ஒரு 15 நாளா முழுசா எந்த அளவுக்கு உடைக்க முடியுமோ, அது உண்மையாகவே இருந்தாலும் பேசக்கூடாது அப்படின்னு சில விஷயம் இருக்குல்ல பொதுவெளியில, அந்த விஷயங்கள்லாம் பேசி அரசியல் அப்படிங்கிறத பண்ணிட்டு இருக்காங்க. இந்த டைம்ல இந்த ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் சீமான் அவர்கள் கேண்டிடேட்டா நிக்க போறாங்க அப்படிங்கிற செய்தி வெளியாயிருக்கு. சீமானுக்கே இதுல பெரிய விருப்பம் இல்லை, நாம நிக்க வேணாம் அப்படின்னு சீமானே ஒதுங்கி நின்னாலும் சீமானை சுத்தி சில பேர் இருப்பாங்கல்ல, சீமானோட நல விரும்பிகள் இல்ல ஆலோசகர்கள் சில விஷயங்கள் சொல்லுவாங்கல்ல, ரொம்ப க்ளோஸா இருக்கக்கூடியவங்க, அவங்க எல்லாருமே நீங்க இப்ப இருக்கக்கூடிய இந்த சூழலுக்கு, ஈரோடு கிழக்குல இருக்கக்கூடிய அந்த களச்சூழலுக்கு நீங்களே வேட்பாளரா நிக்க வேண்டியது அப்படிங்கிறது ரொம்ப அவசியம். உங்க கட்சி 2026ல எதை நோக்கி போக போகுது அப்படிங்கறத இந்த தேர்தல் காமிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சுத்தி இருக்கக்கூடிய எல்லாருமே சீமான்ட்ட இந்த மாதிரி நீங்க நில்லுங்க அப்படிங்கிற ஒரு அழுத்தத்தை கொடுத்துட்டு இருக்காங்களாம். பட் சீமான் தெரியும், எப்பொழுதுமே எவ்வளவு அழுத்தம் எவ்வளவு ஆலோசனை வந்தாலும் யோசிச்சு அவரா ஒரு முடிவு எடுப்பார். பட் என்ன முடிவு எடுப்பார்? மேபி சுத்தி இருக்கவங்க எல்லாம் சொல்றதை கேட்டுட்டு அவரா களத்துல குதிக்கிறாரா, வேட்பாளரா வராரா அப்படின்னு தெரியல. இந்த விஷயங்கள்ல நிறைய பேர் அவங்கள்ட்ட சொல்லிட்டு இருக்காங்களாம். பட் அதுல முக்கியமான ஒரு நபர் அப்படின்னா ரவீந்திரன் துரைசாமி. நமக்கு தெரியும், நாம் தமிழர் கட்சியோட வளர்ச்சியில அவங்களுக்கும் ஒரு பங்களிப்பு அப்படிங்கிறது உண்டு. ஆரம்ப காலகட்டத்திலிருந்தே நாம் தமிழர் கட்சி எதை மாதிரியான செயல்பாடுகள் செய்யணும், எதை மாதிரி அடுத்த நகர்வுகளை எடுத்து வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்களை சொல்லிக்கிட்டு தான் இருக்காங்க. நாம் தமிழர் கட்சி தம்பிகளும் ரவீந்திரன் துரைசாமி ஒரு பாயிண்ட் சொல்றாங்க அப்படின்னா அதுல வேல்யூவான விஷயங்கள் இருக்கும் அப்படின்னு தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அந்த ரவீந்திரன் துரைசாமி இப்போ ரீசெண்டா சீமான் அவர்களை சந்திச்சு இந்த விஷயத்தை பத்தி ஒரு பெரிய டிஸ்கஷன் அப்படிங்கிறதே போயிருக்கு. பொதுவா இவங்க 2 பேரோட சந்திப்பு அப்படிங்கிறது அடிக்கடி நடக்கும். அரசியல் ரீதியா 2 பேரும் சீமானும் ரவீந்திரன் துரைசாமியும் அடிக்கடி சந்திச்சுப்பாங்க. பட் இந்த முறை சந்திச்சது அப்படிங்கிறது வெளியில நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கு. ஏன்னா மறைமுகமாக தான் அந்த சந்திப்பு அப்படிங்கிறது நடக்கும். இந்த முறை திட்டமிட்டே 2 பேரும் சந்திக்கிறாங்க, ஏதோ ஒரு திட்டம் போடுறாங்க அப்படிங்கிற செய்தி இங்க பரவணும், மற்ற கட்சிகளுக்கெல்லாம் இந்த விஷயம் தெரியணும் அப்படிங்கிறதுக்காகவே இந்த சந்திப்பு வெளிப்படையா நடந்திருக்கு. நாம் தமிழர் தனித்தே தான் நிக்கணும் அப்படிங்கிற விஷயத்துல உறுதியா இருக்கக்கூடிய, சீமானுக்கு அடுத்தடுத்துல உறுதியா இருக்கக்கூடிய சில நபர்கள்ல ரவீந்திரன் துரைசாமி அவர்களும் ஒரு முக்கியமான நபர் தான் நமக்கு தெரியும். ஸோ அவங்க சந்திச்சு சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா, அங்க இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் அந்த ஈரோடு கிழக்குல எதை மாதிரியான தொகுதிக்குள்ள எதை மாதிரியான விஷயங்கள் இருக்கு அப்படிங்கிறத டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. 2021ல அங்க காங்கிரஸ்ல இருந்து திருமகன் ஈவேரா நிக்கிறாங்க, ஜெயிக்கிறாங்க. ஸோ டிஎம்கே அலைன்ஸ்ல இருந்த காங்கிரஸ் நபர் ஒருத்தவங்க ஜெயிக்கிறாங்க. ஸோ அப்போ அங்க நாம் தமிழர் சைட்ல இருந்து கோமதி அப்படிங்கிற ஒருத்தவங்க நின்றுருக்காங்க. 11,800 ஓட்டு, 600 ஓட்டு வாங்கியிருக்காங்க. இதுதான் ஈரோடு கிழக்குல நாம் தமிழருக்கு இருந்த அந்த ஓட்டு ஸ்ட்ரென்த் அப்படிங்கிறது. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா திருமகன் ஈவேரா 2023ல இறந்து போறாங்க. ஸோ அங்க 2023 மார்ச் 2ஆம் தேதி பை எலெக்ஷன் அப்படிங்கிறது திரும்ப நடக்குது. அப்பவும் டிஎம்கே சைட்லேருந்து கூட்டணி கட்சியான காங்கிரஸுக்கு தான் அந்த சீட் அப்படிங்கிறத ஒதுக்குறாங்க. இவிகேஎஸ் இளங்கோவன் நிற்கிறாங்க. அப்போ ஏடிஎம்கே அப்புறம் டிஎம்டிகே எல்லாமே நின்னாங்க. பிஜேபி ஏடிஎம்கேவோட அலைன்ஸ்ல இருந்தாங்க. அந்த டைம்லயும் நாம் தமிழர் கட்சி நாங்கள் தனிச்சு போட்டி போறோம் அப்படின்னு சொல்லிட்டு பை எலெக்ஷன்லயும் நின்னாங்க. அந்த டைம்ல நாம் தமிழர் கட்சியிலேருந்து மொத்தம் ஒரு 10,800 ஓட்டு வாங்கினாங்க. ஸோ அதுவும் ஒரு டீசெண்டான ஓட்டு அப்படிங்கிறது தான் பார்க்கப்பட்டது. ஸோ இந்த டைம்ல ரீசெண்டா இவிகேஎஸ் இளங்கோவன் அவர்களும் இறந்து போனதுக்கு அப்புறம் இப்போ பிப்ரவரி 5ஆம் தேதி அங்க எலெக்ஷன் நடக்க போகுது. இதுல என்ன ஒரு விஷயம் அப்படின்னா 23ல அங்க பை எலெக்ஷன் நிக்கிறப்போ ஏடிஎம்கே நின்னாங்க, டிஎம்டிகே நின்னாங்க, டிஎம்கே நின்னாங்க, ஏடிஎம்கே கூட பிஜேபி அலைன்ஸ்ல இருந்தாங்க. பட் இந்த எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும்
ஏடிஎம்கே நாங்கள் நிற்கல, இந்த எலெக்ஷனை நாங்கள் புறக்கணிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. பிஜேபியும் இதே விஷயத்த சொல்லிட்டாங்க, டிஎம்டிகேவும் இதே விஷயத்த சொல்லிட்டாங்க. இங்கே நிற்கிறது டிஎம்கே மட்டும்தான். அதுவும் இதில் என்ன ஒரு விஷயம் அப்படின்னா 2021 அந்த தொகுதியை வந்து காங்கிரஸுக்கு கொடுத்துருந்தாங்க. 2023 பை எலெக்ஷன் இப்பவும் டிஎம்கே சைட்லேருந்து அந்த தொகுதியை வந்து காங்கிரஸுக்கு கொடுத்துருந்தாங்க. பட் இந்த முறை நேரடியாக டிஎம்கேவே அந்த தொகுதியில் வந்து களத்தில் நிற்கிறாங்க. சந்திரகுமார் அப்படிங்கிறவர் தான் இப்போ களத்தில் வந்து டிஎம்கே சைட்லேருந்து கேண்டிடேட்டாக நிற்கிறாங்க. ஸோ இங்கே இப்போ ஈரோடு கிழக்க பொறுத்த வரைக்கும் அந்த களம் எப்படி மாறி இருக்கு அப்படின்னா டிஎம்கே வெர்சஸ் என்டிகே அப்படின்னு மாறிடுச்சு. இதுல வந்து ஏடிஎம்கே கிடையாது, பிஜேபி கிடையாது, டிஎம்டிகே கிடையாது. அப்படிங்கிறப்போ களம் வந்து டிஎம்கே வெர்சஸ் என்டிகே அப்படின்னு மாறிடுச்சு. ஸோ இந்த டைம்ல நாம் தமிழர் வந்து அவங்களுடைய ஓட் பேங்கிங் என்ன, அவங்களுடைய ஸ்ட்ரென்த் என்ன அப்படிங்கிறத ப்ரூவ் பண்றதுக்கு இது வந்து ஒரு நல்ல வாய்ப்பா மாறி இருக்கு. ஸோ இங்க நாம் தமிழர் சைட்லேருந்து ஒரு பெரிய ஸ்டார் கேண்டிடேட்டா நின்னாங்க அப்படின்னா ஓரளவுக்கு ஏடிஎம்கேக்கு போகக்கூடிய வாக்கும் சரி, பிஜேபிக்கு போகக்கூடிய வாக்கும் சரி. ஏன்னா இங்க டிஎம்கேவை பிடிக்காத, டிஎம்கேவோட ஒரு 4 வருஷம் ஆட்சி இருக்குல்ல, அதுல மக்களுக்கு வந்து சில வெறுப்பு அதெல்லாம் உண்டாயிருக்கும்ல. ஸோ அந்த ஓட்டுலாம் இப்போ டிரான்ஸ்ஃபர் ஆகணும் அப்படின்னா அங்க வேற கட்சியே கிடையாது, ஏடிஎம்கேவும் கிடையாது, ஆப்ஷனலா கட்சியே கிடையாது. இருக்கக்கூடிய ஒரே பெரிய கட்சி அப்படின்னா டிஎம்கே தான் இருக்காங்க. அப்படிங்கிறப்போ அந்த ஓட்டை அவங்க மாற்றி போடணும் அப்படின்னாவே நாம் தமிழருக்கு தான் போட்டாகணும். ஸோ நாம் தமிழர் சைட்லேருந்து ஒரு ஸ்டார் கேண்டிடேட் நின்னா அங்கே வந்து சூழல் வந்து நாம் தமிழருக்கு ஒரு பெரிய சதவீதத்தை வந்து ஓட்டுல வாங்கி கொடுக்கும் அப்படிங்கிற முடிவுனால தான் இப்போ இந்த ஆலோசனை அப்படிங்கிறது சீமான் அவர்களும் ஓரளவுக்கு யோசிச்சு சொல்லக்கூடியவங்களை விஷயங்கள்லாம் கேட்டு இதை பத்தின டிஸ்கஷன் அப்படிங்கிறது போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இது போக ஈரோடு கிழக்கு அப்படின்னு பார்த்தோம்னா அது வந்து பெரியார் மண் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா பெரியாரோட ஈரோடுல பிறந்தவங்க, ஸோ அவங்களுடைய எல்லாரும் சந்ததிகள் எல்லாருமே அங்கதான் வாழுறாங்க. திருமகனை வந்து ஈவேரோட பேரன் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஈவிகேஎஸ் எல்லாருமே அவங்க இதுல வழியில வந்தவங்க தான். அப்படிங்கிறப்போ ஈரோட பொறுத்த வரைக்கும் பெரியார் மண் அப்படின்னு சொல்லுவாங்க. 21 காங்கிரஸ் நின்னாங்க, 23 அவங்க தான் நின்னாங்க. பட் இப்போ டிஎம்கே அங்க வந்து இந்த இதை மாத்திட்டு நாங்க நிக்கிறோம் அப்படின்னு நேரடியா நிக்கிறாங்க. இந்த டைம்ல நாம் தமிழர் என்ன பண்ண போறாங்க, ரீசெண்டா சீமான் பண்ணிட்டு இருக்க பெரியாருக்கு எதிராக அவர் வச்சிட்டு இருக்க அந்த முழக்கங்கள் அப்படிங்கிறது தெரியும். ரொம்ப போல்டா யாரும் சொல்லக்கூட வாய் கூட திறக்க மாட்டாங்க, திறந்தா நம்ம அடுத்த நாளே ஜெயிலில் இருப்போம் அப்படின்னு தெரியும். ஸோ அந்த அளவுக்கு இருக்கக்கூடிய பெரியார் பேசிய சில ஸ்டேட்மெண்ட் எல்லாம் எடுத்து ஓப்பனா அடிச்சு உடைக்கிறாங்க. யாரும் பண்ணாத ஒரு விஷயங்களை ஒரு 15 நாளா பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ இந்த எலெக்ஷன்ல இவங்க நிற்கிறதுக்கான கேண்டிடேட்டா வருவதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற விஷயம் வந்ததுக்கு அப்புறம் நமக்கே ஒரு விஷயம் தோணுது, இதெல்லாம் திட்டமிட்டு தான் ஒரு 15-20 நாளா இதுக்கான ஒரு ட்ரெண்டை தான் சீமான் அவர்கள் செட் பண்ணிட்டு இருக்காங்களோ. இந்த எலெக்ஷன்ல அவங்க முன்முடிவா நாம நிக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட தான். அதுக்கு அங்க பெரியார், நீங்க பெரியார் மண் அப்படின்னு சொல்றீங்களா, நான் அதையே அடிச்சு நொறுக்குறேன் இந்த தேர்தலுக்கு முன்னாடி, அதுக்கு நாங்க இருக்கக்கூடிய மக்களோட மனநிலையை வந்து அந்த தயார் பண்றேன் அப்படிங்கிற அடிப்படையில தான் இந்த விஷயங்களை ஒரு 15-20 நாளா சீமான் பேசிட்டு இருக்காங்களோ அப்படின்னு எனக்கு தெரியல. நம்ம யோசிச்சு பாக்குறப்போ கால்குலேஷன் எல்லாமே சரியா தான் வருது. அதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது இங்க இருக்கிற மாதிரி தான் இருக்கு. ஈரோடு கிழக்கு தொகுதியோட அந்த கள நிலவரம் அப்படிங்கிறது, அந்த சூழல் அப்படிங்கிறது நாம் தமிழருக்கு ஓரளவுக்கு ஃபேவரா. அங்க டிஎம்கே ரூலிங் பார்ட்டி, அவங்களால என்ன வேணாலும் பண்ண முடியும். ஏன்னா 23 பை எலெக்ஷன்ல அங்க என்னென்ன நடந்தது அப்படின்னு தெரியும். மக்கள் எல்லாம் வந்து ஒரு கூண்டுக்குள்ள அடைச்சி வச்சு சாப்பாடு கொடுத்து வேலைக்கு போகாம நாங்க சம்பளம் தரோம், நீங்க வந்து நாங்க சொல்ற இடத்த உட்காந்து மட்டும் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஒரு ஆளுங்கட்சி இருக்கிறப்போ அங்க வந்து அவங்க ஒரு பை எலெக்ஷன் வருது அப்படின்னா ஒரு ஆளுங்கட்சியால என்னென்ன பண்ண முடியுமோ அத்தனையும் 100% ஒரு ஆளுங்கட்சியால ஒரு விஷயத்த பண்ண முடியும். அப்படின்னா இவங்க 23 அந்த பை எலெக்ஷன் இப்போ 110% பண்ணாங்க அப்படின்னே சொல்லலாம். பட் அப்பயுமே நாம் தமிழர் நின்னாங்க, அவங்களுடைய மரியாதை அப்படிங்கிறத காப்பாத்திக்கிட்டாங்க. பட் இப்போ நாம் தமிழர் மட்டும்தான் நிக்கிறாங்க, மற்ற எல்லாருமே ஓரங்கட்டி நிக்கிறாங்க. இங்க டிஎம்கே வெர்சஸ் என்டிகே அப்படின்னு களம் மாறி இருக்கு. ஸோ இதுல சீமான் என்ன முடிவு எடுக்க போறார், களம் இறங்கினார் அப்படின்னா அதுல ஜெயிச்சே காமிக்கணும். ஜெயிச்சுனா வெற்றி பெறார் அப்படின்னு இல்லை, பட் அந்த அவங்க நாங்க போட்டி அப்படின்னு ஒரு இடத்த கொண்டாந்து நிறுத்தணும்ல, ஸோ அதை நிறுத்தியே ஆகணும். நிக்கல அப்படின்னா 26 காலத்துக்கு எப்படி நாம் தமிழரை நகர்த்த போறார் அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்வி அப்படிங்கிறதும் இங்க உருவாகும். ஸோ என்ன நடக்குது அப்படின்னு பார்ப்போம். நானுமே ரொம்ப ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். என்டிகே சைட்லேருந்து யாரை கேண்டிடேட்டா அனௌன்ஸ் பண்ண போறாங்க, சீமான் யாரை அனௌன்ஸ் பண்ண போறார், இல்லை தன்னைத்தானே அனௌன்ஸ் பண்ண போறாரா அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இது மாதிரி விஷயங்கள் அரசியல் சார்ந்தும் சரி, நம்ம சமூகத்தில் நம்ம சுற்றி நடக்கக்கூடிய விஷயங்களை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா பிரபா டாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.